நான் ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன், தமிழ்நாடு வெற்றிக் கழகம் என்பது ஜோசப் விஜயுடைய கட்சி என்பது இன்னொரு மக்கள் நீதி மையம். அவங்க திமுகவினுடைய பி டீம் எல்லாம் கிடையாது, அவங்க ஏ டீம். திராவிட முன்னேற்ற கழகம் ஒவ்வொரு தேர்தலுக்கும் ஒரு நடிகரை கொண்டு வருவார்கள். பிஜேபி பக்கம் ஆள் போயிடக்கூடாது, ஏடிஎம்கே பக்கம் ஓட்டு போயிடக்கூடாது. அதை திசை திருப்புவதற்காக திமுகவே இப்படி புதிய புதிய ஆட்களை உருவாக்குவாங்க. ஏற்கனவே திமுக உருவான ஆள் தான் கமலஹாசன். அவர் மக்கள் நீதி மையம் இப்போ திமுகலேயே ராஜ்யசபா எம்பி ஆகிட்டார் இல்லைங்களா? அதே மாதிரி இந்த தேர்தலில் ஜோசப் விஜய் அவர்கள் தேர்தலில் போட்டியிடுவார், முதலமைச்சர் வேட்பாளராகவே போட்டியிடுவார். ஆனால் ஒரு குறிப்பிட்ட சதவீத வாக்கு வாங்குவார். அதன் பிறகு திமுகவில் ஐக்கியமாகி விடுவார். அவர் இன்னொரு மக்கள் நீதி மையம் தான். அவர் கூட அவர் ஏடிஎம்கே அணிக்கு வருவாரா மாட்டாரா அப்படிங்கிறதெல்லாம் முடிஞ்சு போன சமாச்சாரம். ஏடிஎம்கே வெல்லும் கூட்டணி, பாஜக அதிமுக கூட்டணி என்பது தமிழகத்திலே வெல்லும் கூட்டணியாக இருக்கிறது. இன்றைக்கு நம்முடைய எடப்பாடி பழனிசாமி அவர்கள் மேற்கொள்ளுகின்ற இந்த யாத்திரைக்கு, மக்களை காப்போம் தமிழகம் மீட்போம் யாத்திரைக்கு செல்லுமிடமெல்லாம் அமோக வரவேற்பு. ஆட்சி மாற்றத்தினுடைய அறிகுறி முன்கூட்டியே தெரிய வந்து விட்டது. ஏடிஎம்கே கூட்டணி வலிமையாக தான் இருக்குது, கொஞ்சம் பேர் புதுசாக வருவாங்க. அதனால் அவர் நாம் தமிழர் கட்சி தலைவர் சீமான் இருக்கார் இல்லைங்களா, அவரும் அவருக்கு திமுகவை தோக்கடிக்கணுங்கிறது நோக்கம். ஆனால் மறைமுகமாக அவருடைய நடவடிக்கையால் திமுக தான் உதவி பண்ணுறாரு. திமுகவை தோக்கடிக்கணும்னா நீங்கள் என்ன பண்ணியிருக்கணும், நீங்கள் தேசிய ஜனநாயக கூட்டணியில் இணைஞ்சிருக்கணும். அதை விட்டுட்டு நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா நாங்கள் தனித்து தான் போட்டிடுவோம், நீங்களும் ஓட்டை பிரிப்பீங்க இல்லைங்களா? மறைமுகமாக திமுகவுக்கு உதவக்கூடிய வேலையைத்தான் அவர் சீமான் அவர்களும் செய்கிறார். அவர் ஒரு மாநாடு கூட்டுறார் மதுரையில். என்ன மாநாடு தெரியுமா? முஸ்லீம் சிறை கைதிகளாக இருக்காங்க இல்லைங்களா, அவங்களையெல்லாம் விடுதலை பண்ணணும். எனக்கு இந்த மதுரை அந்த ஊரை என்ன தான் பண்ணுறாங்கன்னு தெரியல எனக்கு. அந்த மதுரையில் இவர் ஆடு மாடுகளுக்கு ஒரு மாநாடு போட்டார். மதுரையில் பக்கத்தில் ஒரு மாநாடு போட்டார், சிவகங்கையில். அந்த ஆடு மாடுகளுக்கு மாநாடு போட்டார். நாங்கள் வரவேற்கிறோம். நாங்கள்லாம் ஆடு மாடுகள் கட்சி தான். ஆடு மாடுகளை தெய்வமாக கும்பிட்றவங்க. பசுமாடு தெய்வம், பசுவதை தடை சட்டம் வேணும். ஆனால் இவர் மாட்டுக்கறி திங்கிறவர். மாடுகள் அன்றாட கேரளாவுக்கு கடத்தப்படுது, புரியுதுங்களா? அதை பற்றி இவர் பேசவே இல்லை. நான் மாட்டுக்கறி திம்பேங்கிறாரு. நல்லா மாட்டுக்கறி தின்னு போட்டு போய் அப்படி நிற்போங்கிறாரு. எவ்வளவு முரண் பார்த்தீங்களா? மாடுகளுக்கு மேய்ச்சல் நிலம் வேண்டும். இந்து மக்கள் கட்சி அதை ஆதரிக்கிறது. ஆடு மாடுகளுக்கு மாநாடு போட்டாரா, ரைட், ஓகே. அதுக்கு அடுத்து என்ன பண்ணுறாரு தெரியுமா? ஜெயிலுக்கு போய் பன்னா இஸ்மாயில், அது என்ன இப்ராஹிம், பெல்ட் இப்ராஹிமா, அவங்களெல்லாம் போய் சந்திக்கிறார். அவங்க சிறைச்சாலைக்குள்ளேயே சிறை அதிகாரிகளை கொலை செய்ய முயற்சிக்கிறான். ஆடிட்டர் ரமேஷை கொல்றவன் அவங்களுடைய குடும்பத்தாரை சந்திக்கிறாரு. இப்போ அவங்களையெல்லாம் விடுதலை பண்ணணும்னு இப்போ மாநாடு கூட்டுறாரு. அந்த மாநாட்டுக்கு, சீமான் நடத்தக்கூடிய அந்த மாநாட்டுக்கு தடை விதிக்கணும். சீமான் மறைமுகமாக அதிமுகவினுடைய வெற்றியை சீர்குலைக்க முயற்சிக்கிறார் அவருடைய நடவடிக்கைகள் மூலம் என்பதை இந்த நேரத்திலே நான் குற்றம் சாட்டி. டயா பூஸ்டர், சுகருடைய ரிமோட் கண்ட்ரோல் இனி உங்க கையில. அனைத்து மருந்து கடைகளிலும் கிடைக்கும். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள கீழ்கண்ட கேபிள் மற்றும் டிடிஎச் நெட்வொர்க்குகளில் எம்நாடு செய்தி தொலைக்காட்சியை காணுங்கள். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயம் கொள்ளலாகாது பாப்பா. மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் எம்நாடு தொலைக்காட்சியுடன்.